பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோட கூட இந்த வீடியோ மூலமாக பேசுவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை தேவனை கர்த்தர் எனக்கு பாடலாக தந்திருக்கிறார். அந்த பாடல் உங்களுக்கு முன்பாக வரப்போகிறது. தேவனை கர்த்தர் அந்த பாடல் நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுது, என் குடும்ப ஜெபத்தில் இருக்கும் பொழுது அந்த வசனங்களை மத்தேயு 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தோம். ஏன்னா இதோ முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, இல்லாமலும் போகிறாங்க. இல்லை இருக்கிறவங்க கூட நம்ம கூட சுயநலமாக பழகுறாங்க. ஆனால் நம்ம தேவனாய கர்த்தர் நம்மக்கிட்ட எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உண்மையாகவே நமக்காகவே இந்த உலகத்துக்கு வந்து நமக்காகவே மரித்து நமக்காகவே அவர் மூன்றாம் உயிரோடு எழுந்து நமக்கு மீண்டும் வரப்போகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் சோர்ந்து போகாதீங்க. எனக்காக யாருமே இல்லை என்று ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அநேக காரியங்களால் கஷ்டப்பட்ட பொழுதும் தேவனாய கர்த்தர் அந்த கூக்குரலையும் கேட்டு அவர்கள் படுகின்ற அந்த பாடுகளையும் அவர் அறிந்து மோசனிடத்தில் முச்செடியில் தோன்றும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் சொல்லு என்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன், ஒன்றுத்துக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் மீட்டு உங்களை நான் அந்த எகிப்திலிருந்து இந்த கானா தேசத்தை நான் கொண்டு போவேன் என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் மனசில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நான் அநேக காரியத்தில் நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், அநேக காரியத்தில் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ கடை பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு இந்த நோயில் எனக்கு விடுதலை இல்லை, அப்படி நீங்கள் இருக்கலாம். என்னோடு கூட இந்த காரியத்தில் என்னோட கூட சமாதானமாக பேசவோ அன்பாக பேசவோ உரிமையாக பேசவோ என் கூட யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நம் தேவனாய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் விசுவாசியுங்கள். நம் தேவனாய கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் இருந்து உங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய எல்லா காரியங்களிலும் இருந்து அந்த எகிப்து தேசத்தில் இருந்து அந்த எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு அவர் கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவர் இடத்துல கேளுங்கள், என் தேவனே எனக்கு எல்லாவற்றையும் நீ செய்யப்பான்னு கேளுங்க. ஒரு சிறு பிள்ளை தன் அப்பா இடத்தில் எப்படி கேட்கிறதோ அதே போல் நீங்களும் அவர் இடத்துல, அப்பா எனக்கு இது இல்லை, நீங்கள் எனக்கு செய்து முடிங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லையா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத அண்ணால் தேவ சமூகத்தில் போய் விழுந்து அழுது ஜெபித்தால் தேவனாய கர்த்தர் அவர் கர்ப்பத்தின் கனி அவர் உண்டு பண்ணிறார். ஹல்லேலூயா. அதே போல் நோயின் பிடியில் இருக்கீங்களா? எத்தனையோ வியாதிஸ்தர்களை தேவனாய கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். கேளுங்க. இந்த பெதஸ்தா குளத்தாண்ட 38 வருஷமாக வியாதி உள்ள ஒரு மனுஷனை சுகப்படுத்தினீங்களே, அவன் 18 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை சுகப்படுத்தினீங்களே, அதே போல் என்னையும் சுகப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவ சமூகத்தில் அவர் உங்களை சுகப்படுத்துவார். இதோ நீ அநேக கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டு இருக்கீங்களா? ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பா என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே நீங்கள் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே என் கடன் எல்லாம் மாற்றி போட்டு நான் பிறருக்கு கடன் கொடுக்க நீ உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாளும் நீ தேவ சமூகத்தில் ஜெபிங்க. இந்த பாடலை நான் எழுதும் பொழுது அந்த பாடலை யாவே நீர் என்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி நான் அந்த வரிகளை எழுதினேன். அப்போது என் வீட்டுக்கு அடிக்கடி வர ஒரு அக்கா சொல்லுவாங்க, என்னப்பா யாவேன்ற வார்த்தைலாம் போட்டு வச்சிருக்கியே, இது என்ன அர்த்தம், எதுக்குமே சம்மதமே இல்லையே, என்னப்பான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சரளமாக எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு, காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா இது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா உலகத்தில் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உன்னோட கூட
இருக்கிறேன் என்று ஆண்டவர் பல்லவியை கொடுத்தாரு. அனுப்பல்லவி யாவே நீரே என்று ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. இது எப்படி தப்பாகும்? சரி, நம்ம போய் கூகுளில் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணால் கூகுளில் அந்த வார்த்தை யாவேக்கு மீனிங்கு இருக்கிறாகவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் பார்த்த பொழுது எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்துச்சு. அப்போ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அப்போ பாருங்க, யாவே நான் இருக்கிறாகவே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை காண்பவராகவும், அவர் நம்மை காப்பவராகவும், அவர் நம்மை சுமப்பவராகவும், அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், நம்மை வரைந்திருக்கிறார். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் அவர் மாற்றி போட யாவே அவர் உங்களோடு கூட என்றைக்குமே இருப்பார். நீங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.